முறையின்படி போன பாராளுமன்றத்தில் நல்ல மாதிரி காய்ச்சிருக்கிறார். அதை நான் நிறைவேற்றேன். அதை சில பேர் வந்து வேற விதமாக தங்க மகன் காய்ச்சது அந்த மகன் நாஜினார் அது வீரத்தமிழோ தங்க தமிழோ எவரோ தெரியாது என்னன்னு சொல்ல தெரியாது. ஆனால் எங்களுக்காக காய்ச்சிருக்கிறோம். அதுக்கு நான் நிறைவேற்கிறோம். வந்து தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை வந்து அர்ஜுனா வந்து இன்றைக்கு போற முறை பாராளுமன்றத்தில் கதை கேட்கல. உண்மையாவது வரவேற்க வேண்டிய விஷயம். அவர் கதைச்சவர் எல்லாம் தான் இருந்தது. ஆனா அர்ஜுனா அதுக்கு பிறகு பதிலும் இல்லை ஆளும் இல்லை. ஆனா பாராளுமன்றத்தில் வந்து காய்ச்சிருக்கிறார். அதை நான் வரவேற்றாங்க. ஏன்னு சொன்னால் பிள்ளையண்டா பிள்ளைதான் பிள்ளையண்டா நாங்கள் எல்லாரையும் கிழிப்போம். அதை ஆப்பு கொடுக்கத்தான் வேணும். முதல் இருந்த அரசாங்கம் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருந்தது. பாராளுமன்றத்தில் வந்து எம்பியா இருந்து பிறகு எம்பி இல்லாதவனுக்கே நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இப்பவும் சில பேரும் கொடுத்தோன்றிருக்கிறீங்க. இப்பவும் சில பேருக்கு கொடுப்படுது. கும்பிடலாத்தாலே ஏன் நைனாதீவு விகாராதிபதி என்ன சொல்றார்? இவர்களுக்கு ஏன் இந்த விகாரை? என்னத்துக்கு இந்த விகாரை? என்னென்றால் தையிட்டி விகார சம்பந்தமாக இன்றைக்கு கபரணி என்ற இடத்துல இந்து கோயிலை இடிச்சு அதுல வந்து மஸ்கோட்டு கட்டிக்கிற வேறு ஏதோ எல்லாம் செய்கிறேன். அங்க இடிச்சு இந்து கோயிலை இடிச்சு மஸ்கோட் கட்டலாம் என்று சொன்னால் தையிட்டியில் ஏன் விகாரம் இடிக்கலாம்? இன்றைக்கு ஒரு தனியாற்ற காணிய அப்படிங்கிற புரியல மரங்களை தான் இருக்கு. இன்றைக்கு இவர்கள் சுழியோட மாணவர்கள் அதில் இருந்து ஆயுதங்களை கலந்து கொண்டு போக மாட்டாங்கன்னு என்ன அறிகுறி இருக்கு? உங்களுக்கு என்ன நீங்கள் வேண்டி போட்டு சாயனை வச்சுட்டு சம்பளத்தை வண்டிட்டு போவீங்க. இதால சாகிறது கடத்தொழில் மக்கள். இப்ப நாங்களே சாப்பிட வழியில் எங்கிற கஷ்டம் இவ்வளவு போயிருக்குன்னு சொன்னால் வருங்கால சந்தடி இந்த நிலைமையை யோசிப்பாங்க. நாங்கள் வருங்கால சந்தடிக்கு என்னத்தை விட்டுட்டு போவோம்? என்னத்துக்கு மறைமுகமான முறையில சில நாட்டு தூதுவரகங்கள் காசு கொடுத்திருக்கு. எதை சொல்றீங்க? நேற்றைய நடந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அந்த போராட்டத்தை கொண்டு நடத்துறதுக்காக நீங்க குறிப்பிடுகிறீர்கள் வேற நாட்டு தூது. நீங்கள் வேண்டி போட்டு சாயனை வச்சுட்டு சம்பளத்தை வண்டிட்டு போவீங்க. இதால சாகிறது கடத்தொழில் மக்கள். இப்ப நாங்களே சாப்பிட வழியில் எங்கிற கஷ்டம் இவ்வளவு போயிருக்குன்னு சொன்னால் வருங்கால சந்தடி இந்த நிலைமையை யோசிப்பாங்க. நாங்கள் வருங்கால சந்தடிக்கு என்னத்தை விட்டுட்டு போவோம்? என்ன அதுவும் வந்து ஒரு வலதுபட்ட மீனை திண்டிலி அடைச்சு அந்த தின்மீன் அறிஞ்ச வருது. எங்கட மக்களுக்கு என்ன தெரியும்? தின்மீன் போட்டு நாங்கள் வேண்டி போட்டு நாங்கள் காய்ச்சிரோம். ஒரு நாங்கள் சென்ற பேங்க் சொல்றாங்க. எங்கட கடல்ல சில இடங்கள் நடக்காத சென்ற பேங்க் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா எங்கள் இந்த கடல் வளங்கள் முற்றாக அழிதுன்னு நாங்கள் கத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப போன மாசம் நீதித்துறையால ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. ரோலர் பொட்டிங் ரோலர் உள்ளூர் ரோலர் உட்பட 14 தொழில் தடை என்று சொல்லி சங்கங்களுக்கு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனா இன்றைய வரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. சும்மா ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி சும்மா சங்கங்களுக்கு அனுப்பி போட்டு பூச்சாண்டி காட்டி போட்டு இன்றைக்கு உள்ளூர் இழுவப்படகுக்கு தான் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. அழிவு தொழில்னு சொல்லிக்கொண்டு திருப்பியும் அதுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அன்றைக்கு இப்ப பல்லடத்துல உதயசூரியன் கடற்கரைக்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தவர்கள். அந்த மேடையில பேசி போட்டு மக்களை கேட்டவர் பொட்டிங் ரோலர் நிறுத்தப்படமோ நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்ப உடனே மக்கள் சொல்ல உடனடியாக நிறுத்தப்படும் சொல்லி அப்ப அதுல சொல்லி போட்டு போனவர் கட்டாயமா நாங்கள் அதை நிறுத்துவோம் சொல்லி போட்டு போனவர். ஆனா இன்றைய வரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனா பாராளுமன்றத்துல கடத்தொழில் அமைச்சர் வந்து சாலைக்கு என்ற கேள்விக்கு வந்து சொல்றார். அதை அவைக்கின்ற ஒரு இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டு அவைக்கு ஆய்வு செய்து அதுல தொழிற்சேரக்கூடிய இதுகளை செய்யறதுக்கு நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்க சொல்லி. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு கடற்தொழில் அமைச்சராக இருக்கிறவருக்கு முதல் கடல் வளங்கள் எப்படின்னு தெரியணும். அவருக்கு கடலை பற்றி அனுபவங்கள் இருக்கணும். இந்த கடலால் எவ்வளவு வருமானம் பெறுதுன்னு தெரியணும். இன்றைக்கு நாங்கள் யுத்தத்துக்கு முதல் அரைக்கரவாசி அந்நிய செலவாணியும் நாங்கள் எங்கட கடற்தொழிலாள நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. 48% 50% மீனை நாங்கள் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் 10%, 12% கூட மீன் பிடிக்கிற ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அங்கால் பக்கத்தால இந்தியன் எழுவப்படகு, இந்தியால உள்ளூர் எழுவப்படகு, மன்னார்ல இருந்து குருநகர் மட்ட கச்சேரி வரையும் நடந்து கோமலுவதி கச்சேரி வரையும் பழிச்சு கொண்டே இருக்கிறாங்க. இப்படியே பழிச்சு கொண்டிருந்தால் கடல் வளம் எங்க இருக்க போகுது? கடல் வளங்கள் கடல்ல இருக்கிற புல்லு பூண்டு காளான் பவளக்கொடி பவளப்பாறை எல்லாத்தையும் பழிச்சு அள்ளி கொண்டே கொட்டினால் மீன் எங்க உற்பத்தி ஆகிறது? மீன் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு மீன் எங்க உற்பத்தி ஆகிறது? எல்லாம் நிலங்கள் பாலவிலக்க ஆக்கப்பட்டால் எங்க மீன் உற்பத்தி ஆகிறது? அப்ப இப்படியாக்கத்த ஒரு அழிவு தொழிலுக்குத்தான் இன்றைக்கு எல்லாரும் முன்னுரிமை வழங்குகிறார். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்களா இருக்கலாம், இப்ப வந்து அமைச்சராக இருக்கலாம். உண்மையின்படி ஒரு தகுதி உள்ளாதாக்களை போடணும். உண்மையின்படி ஒரு கடற்தொழில் அமைச்சர் சொன்னா தகுதியா இருக்கணும். தகுதி இருக்கணும். இந்த கடலை பற்றி முற்றுமுழுதாக தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்.
இது ஒன்றும் தெரியாத ஆக்களை அதுகளுக்கு உகந்து இல்லாத ஆக்களை கொண்டு இதுல போட்டு இன்றைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்டத்துல நாங்கள் நிற்கிறோம். அப்ப இன்றைக்கு இவர் கடத்தொழில் அமைச்சர் என்று சொன்னால் உண்மையின்படி நேரா நிறுவனத்தை போய் பார்க்கணும், நேரா நிறுவனத்தை கூட ஒரு ஆய்வை செய்யணும், இந்த கடல்ல இந்த தொழில்கள் என்னென்ன செய்யணும் என்று சொல்லி அந்த தொழில்களுக்கு கூடாக சில தொழில்களை தடை செய்து நாங்கள் சொன்னாங்க. நாங்கள் சட்டங்களை நாங்கள் கொண்டு வரையிலே அரசாங்கம் தான் கொண்டு வந்தது. 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்துல 16 தொழில் ரோலர் இழுவமடி தொழில் ரோலர் உட்பட 16 தொழில் தடையண்டாயில இருக்கு. இப்ப 2022ஆம் ஆண்டும் டிஜி இங்க படம் காட்டி போட்டு போறவர் 16 தொழில் தடை, அதுல இழுவமடியில இருந்து முக்கூட்டு வேலையில இருந்து எல்லாத்திலையும் இருந்து தடை என்று சொல்லி படம் காட்டி போட்டு போனவர் இன்றைய வரையும் அதுக்குரிய நடவடிக்கை எதுவுமே இல்லை. இப்ப திருப்பி நீதி அலுவலகத்துல போன மாசம் ஒரு கடிதம் இருக்குது, 14 தொழில் தடையண்டு இழுவமடியில இருந்து 14 தொழில் தடையண்டு. ஆனா ஏன் அது ஒரு தொழில் தடை செய்யப்பட இல்லை, இழுவமடியே தடை செய்யப்பட இல்லை? என்ன காரணம்? நீங்கள் லஞ்சங்களை வேண்டுறீர்கள், கோடிக்கணக்கான லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு அதுகளை தடை செய்யாமல் இருக்கிறீர்கள். 96ஆம் ஆண்டுல இருந்து தடையட்டு வாரிகள் இங்க என்னத்தை தடை செய்தீங்க? சரி, 96ஆம் ஆண்டுல இருந்து யுத்தம் நடந்தது, யுத்தம் முடிஞ்சு இப்ப 2009ஓட யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு நாங்கள் 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்துல என்ன தொழிலை தடை செய்தீர்கள்? என்ன கடல் வளத்துல இருந்து என்ன கடல் வளத்தை எங்க பாதுகாத்துறீங்க? இந்த கடல் வளம் உண்மையின்படி எங்களது கடல் படம் ஒரு நாங்கள் சென்ற பேங்க் சொல்றாங்க, எங்களோட கடல்ல சில இடங்கள் நடக்காத சென்ற பேங்க் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அதுக்குள்ள சில பிரச்சனை என்னன்னு சொன்னால் இன்றைக்கு கொழும்புல அறகல போராட்டம் நடத்துற ஒரு சிலர் கொஞ்சம் பேர் இந்த போராட்டத்துல கலந்திருக்கிறேன். நேத்தியான் போராட்டத்துல கொஞ்சம் பேர் கலந்துருக்கிறேன். அடுத்தது இந்த போராட்டத்துல அதிலும் ஒரு பழுதுபட்ட மீனை டின்னிலே அடைச்சு அந்த டின்மீன் தணிஞ்ச வருது. எங்கட மக்களுக்கு என்ன டின்மீன் போட்டு நாங்கள் வேண்டி போட்டு நாங்கள் காய்ச்சறோம். போய் நினைச்ச நேரம் மீனை பிடிச்சோண்டு நினைச்ச நேரம் மாறுறாங்க. நாங்கள் போய் பேங்க்ல போய் காசு எடுக்கிற மாதிரி அந்த கடல்ல போய் நினைத்த உடனே போய் வலைய விட்டு நாங்கள் மீன் எடுத்துட்டு வரோம். வலைய விட்டாங்க, தூண்டல் விட்டாங்க, என்ன விட்டாலும் நினைத்தபடி மீதி எடுத்துட்டு வர்றாங்க. இன்றைக்கு அந்த கடல் முற்று முழுதாக பாரம்பரியமாக்கப்பட்டது. அந்த கடல் எங்க இருக்குன்னு சொன்னால் பொலிகண்டியில இருந்து தாலியடி வரை இங்கே இருந்து 12 கிலோமீட்டர்ல இருந்து 12 கிலோமீட்டருக்கு அங்கால 20 கிலோமீட்டர் வரையும் அந்த பேங்க் இருக்கு. அது ஒரு பவளப்பாறை ஏரியா. அப்ப அந்த ஏரியாவில தான் மீன்கள் கூடுதலாக உற்பத்தி ஆகிறது, முட்டையிட்டு குஞ்சு உற்பத்தி ஆகிறது. அது தாளையடி பொலிகண்டி துவக்கம் தாளையடி வரை இருக்கு. இன்றைக்கு அதெல்லாம் பாலவனமாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அழிவு தொழிலுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீர்கள். அது முதல் இருந்த அமைச்சரா இருக்கலாம், இப்ப அமைச்சரா இருக்கலாம். அப்ப நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் உங்களுக்கு கடல் வளத்தை பாதுகாத்து உண்மையின்படி கடல் வளத்தை பார்த்து மீனினத்தை பெருக்க வச்சு நாங்கள் உங்களை மீனை பிடிச்சாலும் உங்களுக்கு தான் அந்நிய செலவழி வரப்போகுது. மீன்கள் ஏற்றுமதி செய்ய யாருக்கு அந்நிய செலவு வரப்போகுது. அப்ப இன்றைக்கு மீன் இல்லை, எங்க இருந்து இருக்கிறீர்கள்? சீனா டைம் அங்கே இருந்து அவர டைம் ஒரு டைம் இறங்கி கொண்டு இருக்கிறீர்கள். அதுக்குள்ள சில பிரச்சனை என்னன்னு சொன்னால் இன்றைக்கு கொழும்புல அறகல போராட்டம் நடத்துற ஒரு சிலர் கொஞ்சம் பேர் இந்த போராட்டத்துல கலந்திருக்கிறேன். நேத்தியான் போராட்டத்துல கொஞ்சம் பேர் கலந்து இருக்கிறேன். அடுத்தது இந்த போராட்டங்கள் பண உதவி செய்திருக்கலாம். ஓமோ, அத மறைமுகமான முறையில இது இப்படி ஒரு நடைமுறையில நடந்திருக்கு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ரெண்டு பகுதி தமிழ்நாட்டு எங்களது உறவுகளும் தமிழ்நாட்டு கடல் தொழிலாளர்களும் எங்கள தொழிலாளர்களும் நாங்கள் ஏற்கனவே ஆரம்ப காலத்த யுத்தத்துக்கு முதல் நாங்கள் 2 பகுதியும் மடிவாத்தான் தொழில் செய்கிறாங்க. நாங்கள் இந்தியால போய் அங்கால தொழிற்சேர சில இடத்துல போட்டை கட்டி போட்டு போய் இந்தியாவில படம் பார்த்து போட்டு திருப்பி போட்டில் ஏறி தொழிற்சேர் இங்க வந்துறாங்க. அதே மாதிரி அவங்களும் இந்தியால வருவாங்க, மிஷின் பிழைச்சா திருத்தி விடுவோம், எண்ணெய் இல்லாட்டி எண்ணெய் அடிச்சு விடுவோம். திசை மாறி வந்தால் தங்க வச்சு சாப்பாடு தண்ணி கொடுத்து அவங்களை திசை காட்டி விட்டுறாங்க. அப்படித்தான் நாங்கள் சகோதரமா தாங்க தொழில் செய்கிறாங்க. சில இடத்துல நாங்கள் கொண்டு வர சாப்பாடு அவங்க கொண்டு வாங்க, அவங்களோட சாப்பாட்டை கொண்டு நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். கூடியவங்க நாங்கள் தை மாசி பங்குனி இந்த 3 மாசமும் இந்தியா கரைக்கு போய் தான் தொழில் செய்யறாங்க. இந்தியா கரையில இந்தியாவில எந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தினால் நாங்கள் போய் தொழில் செய்யறாங்க. அப்ப அதே மாதிரி தான் அவங்களும் சில மாசங்கள்ல எங்களுக்கு கடலுக்கு இங்க வருவாங்க. அப்ப நாங்கள் அப்ப சகோதரமா வடிவாத்தான் தொழில் செய்யறாங்க. என்றைக்கு இழுவமடித்தவங்களுக்கு விசப்பட இழுவமடிகள் துவங்கிச்சதோ அண்டையிலேருந்து தான் பிரச்சனையை துவங்கினது. நாங்கள் போய் வர முடியாது, நிறைய வெட்டுறாங்க, அவங்க வெட்டுறாங்க, இவங்களோட. அப்ப நாங்கள் சில இடத்துல அங்க போறது அந்த நாளுகள் பார்த்து அவங்க 3 நாள் வருவாங்க, 3 நாள் வரமாட்டாங்க. அப்படியாக ஒரு நாடுகளை பார்த்தா நாங்கள் இந்தியா கரையை போய் தொழில் பார்த்துறாங்க. ஆனா இப்ப அங்க போயிடலாம். அது ஏன்னு சொன்னால் கோட்டப்பட்டினம், அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், நாகப்பட்டினம், கேரக்கால் இவங்கள் எல்லாம் தங்கி நின்று தொழில் செய்கிறாங்க. இவங்கள் தங்கு கடலா மாசக்கணக்கில் 15 நாள் 20 நாள் மாசக்கணக்கில் தங்கி செய்யறாங்க. தங்களை தொழிலை செய்து கொண்டு பகல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தங்களுடைய எல்லைக்குள்ள போறாங்க.
இதை வந்த உடனே எங்கெடுத்த கரையில இருந்து 3-4 கிலோமீட்டர் வந்து தொலை செய்யறாங்க. அப்ப இப்படியாக அந்த கட்டத்துல இன்றைக்கு பிரச்சனை பெருசாகிட்டது. அப்ப இன்றைக்கு நீங்கள் 2016ஆம் ஆண்டு சட்டத்தை அன்றைக்கே நடைமுறைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு இந்தியாவிலே இழுவமணி தொழில் எல்லாம் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கும். இலங்கையிலே வந்து ஒன்றுமில்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனா டெண்டர் சாங்கம் வந்து தவறுறது. இப்பவும் அந்த சட்டத்தை எடுத்து நீங்கள் பார்க்கலாம், தூசி தட்டி போட்டு பிரிச்சு பார்க்கலாம், படிச்சு பார்க்கலாம். அது எல்லாருக்கும் விளங்குவது தெரியாது. சில பேருக்கு தமிழ் நான் விளங்கும், சில பேருக்கு இங்கிலீஷ் விளங்காது. அப்படியாக ஒரு ஆக்கள்னாலும் பெண்கள் இடத்துல இருக்கிறேன். அப்ப இதுக்காக நாங்கள் வந்து என்ன செய்யறோம், இன்றைக்கு கத்தி கொண்டுதான் இருக்கிறோம். முதல் வந்து எங்களத வளத்தை நாங்கள் பாதுகாப்போம். எங்களத இலங்கையில உள்ள எங்கட வளத்தை பாதுகாப்போம். இன்றைக்கு கல்பட்டியில வந்து சோழருக்கு எதிரான முறையில வழக்கு போட்டு அது தடை செய்யப்பட்டு இந்த தொழில் செய்யலான்னு சொல்லி அங்க உள்ள 23 படகுகளை நிறுத்தப்பட்டது 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 3வது வருஷமாகுது. கல்பட்டியில புத்தளங்கோட்ஸ்ல வழக்கு போட்டு ஒரு கோட்ஸ்ல வழக்கு போட்டு இன்றைக்கு 2.5-3 வருஷம் ஆகுது. அங்க ரோலர் நிப்பாட்டி அதே சட்டம் ஏன் இங்க நடைமுறையில இல்லை. இலங்கையில 2 சட்டம். அப்ப அவையே பிரிக்கிற போனக்கு எங்களது இடம் தமிழீழம் என்றும் தங்கள இடம் மங்காளி என்று சொல்லி பிரிக்கிற போனக்கு ஏன்னு சொன்னால் புத்தளங்கல்பட்டிக்கு ஒரு சட்டம், இந்தியால யாழ் மாவட்டம் வடமாகாணத்துக்கு ஒரு சட்டம். அப்ப சரியான அரசாங்கம் என்று சொன்னால் சரியான முறையில நடைமுறைப்படுத்தணும். அங்க தடை செய்திருக்காங்களா அந்த தொழில் இங்கேயும் தடை. அப்ப இந்த உள்ளவன என்ன செய்யறாங்க, லஞ்சம் கோடிக்கணக்கில் லஞ்சம் பண்றாங்க. லஞ்சத்தை வண்டிக்குள்ள பிரிக்கிறது. அவருக்கு கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம், இந்தியாவில் இவருக்கு 1/4 பங்கு, அவருக்கு 1/2 பங்கு, அவருக்கு 3/4 பங்கு பிரிச்சு தங்கட போக்க தங்கட வருமானத்தை செய்யறாங்களே தவிர எங்களது மக்கள் கடல் வளம் பாலடையுது, அழியுது, எங்களோட மீன் வளம் இல்லாமல் போகுது, இதால நாடு சீரழியுது, அப்படி ஒரு சிந்தனையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. அப்ப அதனாலதான் இன்றைக்கு எங்களுக்கு இது இவ்வளவு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கு. அப்ப இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒரு மீனவற்ற பிரச்சனை இன்றைக்கு அரசியலாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு மீனவற்ற பிரச்சனை நேற்று நடந்த போராட்டம் அரசியலாக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் அரகல போராட்டம் நடத்துறவங்க இந்த போராட்டத்துல கலந்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் இது இந்த விளக்கம் எங்களுக்கு விளங்கியது. இது இந்த தன்மை எங்களுக்கு தெரியும். அரகல போராட்டத்தை முன்னின்று நடத்தியது யார்? முன்னின்று நடத்தியது நாங்கள் வந்து அங்க போராட்டத்துக்கு போயில கலந்து கொள்ளே இல்லை. இது வந்து தீவிர மக்களாலதான் இந்த முன்னின்று நடத்தப்படுதுன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சாங்க. ஆனா அதுல இவர்கள் கலக்க வேண்டியது காரணம் என்ன? நேற்றைய போராட்டத்தில் கொழும்பிலே அரகால போராட்டத்தில் பங்கு பற்றினார்கள். அதுல கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் மீடியால இல்லையோ? மீடியால நான் பார்த்தேன். அரகல போராட்டத்தில் அங்க கலந்து கொண்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் அப்ப இன்றைக்கு எங்க இந்த கடத்தொலை அரசியலாக்கப்பட்டது. அரசியல்வாதிகள் மூந்திருக்கிறாங்க. திட்டமிடப்பட்டுதான் இது நடந்திருக்கு. திட்டமிட்ட செயல் இது திட்டமிட்ட ஒரு செயல். திட்டமிடப்பட்டுத்தான் இது முதல் வந்து வடநாட்சி பகுதியில வந்து இந்த கூட்டத்துக்கு ஆக்களை வரவழைச்சு ஒரு அதுக்கு ஒத்துக்கொள்ளையில போகல. பிறகு டப்பாண்டு பெல்கி அடிச்சு தீவகங்கள். அப்ப தீவகங்களுக்கு போய்க்கல உங்களுக்கு காசு தரலாம்னு சொல்லி இதுக்கு பின்னால சில வெளிநாட்டு சக்திகள் ஊந்து சக்தியா இருந்து கொண்டுதான் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அப்ப இன்றைக்கு இந்த போராட்டம் என்ன வடிவத்துல மாறி இருக்கு? நாங்கள் வந்து போராட்டத்தை பிழை என்று சொல்லல, போராடுற மக்களை பிழை என்று சொல்லல. ஆனா எங்களோட போராட்டம் வந்து அரசியலாக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் யாழ் மாவட்ட மக்களுடைய கடலோரம் வந்து அரசியல் விவாதம் அடையாக ஆக்கப்பட்டிருக்கிறார். கட்டாயமா. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவரும் மாறி மாற அமைச்சர்கள் உண்மையின்படி சிங்கள அமைச்சர் இருந்திருந்தால் நாங்கள் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் மஹிந்த அமரவீரா அவருக்கு முதல் இருந்த காலத்திலேயே நாங்கள் போய் கதைச்சு 10 விஷயத்தை கதைச்சாலும் நாங்கள் ஒரு 4-5 விஷயத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஏன்னு சொன்னா முதலில்லாம் வந்து வெளி மாவட்டக்காரர் இந்த அட்டைக்கு வாரையில் அட்டை ஒழிக்க வாரையில் இன்றைக்கு 500-600 போட்டு சொல்லி வந்து எங்க கடலை நாசம் செய்யறாங்க. அப்ப இந்திய எங்கட மக்கள் தொழில் செய்யறாங்க இல்லை. ஏன்னு சொன்னால் குடும்பங்கள் கூடி பிரிஞ்சு படகுகள் கூடி எங்களுக்கே தொழில் செய்ய இடம் இல்லை. அங்கே இருந்து 500-600 படகுகள் இந்த வந்து தொழில் செய்ய இராவில வந்து தொழில் செய்யறான்னு சொன்னால் அப்ப எங்கிருந்த மக்கள் தான் நிலைமை என்ன? அப்ப நாங்கள் என்ன சொன்னாங்க, அந்தந்த மாவட்டக்காரர் அந்தந்த மாவட்டத்தில் தொழிலை செய்யணும். நீங்கள் கடலால வந்து எங்கேயும் போகும். நாங்கள் கடல்ல வந்து மறைக்கலாது, கடலால வந்து எங்கேயும் நீங்கள் போகும். ஆனா எந்தெந்த மாவட்டத்துல கரையில வந்து தொழில் செய்யறதுக்கு நீங்கள் அனுமதி வழங்காய்கொண்டு சொல்றாங்க. ஆனா நீங்கள் அங்க கோடிக்கணக்கான லஞ்சம் அங்க வேண்டியல் இங்க வேண்டியல் வேண்டி கொண்டு இந்த வேண்டிய திறந்து பிடிச்சோடும். உங்களுக்கு என்ன, நீங்கள் வேண்டி போட்டு சாயனை வச்சுட்டு சம்பளத்தை வேண்டிட்டு போவீங்க. இதால சாகிறது கடத்தொழில் மக்கள். இப்ப நாங்களே சாப்பிட வழியில் எங்கட கஷ்டம் இவ்வளவு போயிருக்குன்னு சொன்னால் வருங்கால சந்தடி இந்த நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் வருங்கால சந்தடிக்கு என்னத்தை விட்டுட்டு போகிறோம், என்னத்தை விட்டு இருக்கிறோம், என்னத்தை கண்டு இருக்கிறோம்.
அப்ப இன்னைக்கு மாற அமைச்சர் மேல எல்லாம் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார். முதல் இருந்த அமைச்சர் அவர் செய்து கொண்டு போறாருன்னா அடுத்த அமைச்சர் வந்து அதே ரூட்டு தான் போறாரு, அதே பாணியில அதே ரூட்டுல. அப்ப ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் போட்டு ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படும். சில நேரத்துல சில அரசாங்க உத்தியோகத்தர் மேல சில ஆட்களுக்கு நாங்கள் கூடி கலைச்சு இப்படித்தான் செய்யணும்னு சொல்றார். இது ஆளுநரும் அப்படியாக ஒருத்தர்களாக தான் கிடக்கு. நாங்கள் ஆளுநரோட கலைத்திருக்கிறோம், அவர் ஒரு மாசத்துக்கு நடவடிக்கை சொல்லி இப்ப 2 மாசம் ஆச்சு. எந்த விதமான கதையும் இல்லை, எந்த விதமான பதிலும் இல்லை. அப்ப நாங்கள் அப்ப இதுவே யார்கிட்ட போறது? நான் ஜனாதிபதிக்கு உண்மையின்படி நேற்றைக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறேன். எங்கள் இந்த கடற்தொழில் சம்பந்தமாகவும் அடுத்தது வெளி மாவட்டத்திலிருந்து இந்த வந்து அட்டவடிக்கிறார்களுக்கு அனுமதி வழங்க வேண்டாம், தயவு செய்து. இதான சண்டை சோழிகள், இனப்பிரச்சனைகள், அடுத்தது வந்து வேற வேற விதமான முறையில இன்னைக்கு கடல்ல தாண்டிருக்கு படகுகள். எத்தனை படகுகள் தாண்டது? அது நேவி இந்த படகுகள் தாண்டி இருக்குது, விடுதலை புலிகள் இந்த படகுகளை தாண்டி இருக்கு. இன்றைக்கு இவங்கள் சுழியோட மாணவர்கள் அதிலே இருந்த ஆயுதங்களை கலட்டி கொண்டு போக மாட்டாங்கன்னு என்ன அறிகுறி இருக்கு? எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, இவங்க இதுக்குத்தான் இந்த வர்றாங்களோண்டு. சில நேரத்துல அங்கிருந்து சுழியோட மாணவர்கள் இதுகளுக்குத்தான் வந்து சுழியோட அட்டேண்ட போர்வேலை இதுகளுக்குத்தான் வர்றாங்களோன்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கு. ஏற்கனவே கஞ்சா கடத்தலாக்கு போய் தான் அங்க போட்டு பிடிபட்டது. அப்ப இந்த வந்து எவ்வளவு சட்டவிரோதமான தொழில் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு சந்தேகங்கள் வருது, இவங்க என்னத்துக்கு இந்த இவ்வளவுக்கு முண்டி அடிச்சுட்டு வராங்க. கடல்ல தாண்டு இருக்கு, இவ்வளவு பெருமதியான இதுகளெல்லாம் தாண்டு இருக்கு. அப்ப அதுகளை வந்து கலட்டி கொண்டு போறதுக்கு தான் வர்றாங்களோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அப்ப இதுக்கே அரசாங்கம் நடவடிக்கை இல்லை, பிறகு அங்கிருந்து அனுப்பி கொண்டே இருக்கு இந்த முழு பேரு. அப்ப அந்தந்த மாவட்டக்காரருக்கு நீங்கள் அந்தந்த மாவட்டத்திலே அனுமதியை கொடுக்கும். ஏன் நீங்க அங்க உள்ளாக்களை இந்திய அனுப்பி நாங்கள் எங்கட மக்களோட பிரச்சனை பரவழைக்கிறீங்க? ஏன் அங்கெல்லாம் அவங்க அட்டை இல்லையோ, அங்க பிடிக்கலாதோ? அப்ப நீங்கள் எல்லா கடலையும் நாசமாக்கி எங்கட கடலையும் நாசமாக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே இருந்து நீங்கள் லஞ்சங்களை பண்ணி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இதுதான் எங்கட பிரச்சனை. அப்ப இப்ப வந்து நீதிவளத்துறை கூட கடிதத்தை போட்டு மௌனமா இருக்கு. தடையண்டா தடை செய்யாடி பிறகு கடிதத்தை அனுப்பினீங்க. அப்ப எல்லாரும் லஞ்சம், இந்த லஞ்சம் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு. கேட்டா சொல்லிடும் அந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வரோம், லஞ்சத்தை ஒழிக்கிறோம், ஊழலை ஒழிக்கிறோம் இல்லையா? எங்க மாற்றத்தை கொண்டு வந்தீங்க, எங்க லஞ்சத்தை ஒழிச்சிருக்க? ஏன்னு சொன்னா இந்த இழுவமடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சில அதிகாரிகள் அதுக்குரிய உண்மையின்படி பொறுப்பு வாய்ந்தவர்களும் இதுக்குள்ள லஞ்சங்களுக்குள்ள போயிருக்கிற மாதிரி எங்களுக்கு சந்தேகம் ஏற்படும். ஏன்னு சொன்னால் இதைத்தான் முதல் இருந்தாங்களே செய்யல, இப்ப இருக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி வீரதான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ஒரு தடை செய்யப்பட்ட தொழிலை திருப்பி நீங்கள் ஊக்குவிக்கிறீர்கள் சொன்னால் அப்ப உங்களுக்கு ஏதோ இருக்கு, அதுல உங்களுக்கு அதுல பங்கு இருக்கு. நீங்கள் பங்கிருக்கிற இடத்தால் அதுக்குரிய நடவடிக்கைகள் அதை தடை செய்யாமல் அதுக்கு நீங்கள் ஆதரவு வளைக்கிறீர்கள். இன்றைக்கு திருப்பி கடல்ல வந்து லைட் எல்லாம் பாய்ச்சி இன்றைக்கு பயங்கரமாக மீன் பிடிக்கிறாங்க. லைட் எல்லாம் கடல்ல பார்க்க முடியாது, திருவிழா மாதிரி லைட் துவங்குறாங்க. அதே மாதிரி சுருக்கு வேலை துவங்கிட்டுது. அப்ப சுப்படியே போனா எல்லாம் தடை செய்யப்பட்ட தொழில். அப்ப ஒன்றும் தடை இல்லை. அப்ப மக்கள் என்ன செய்யறது? இதை நம்பி கரையோரம் சிறு தொழில் செய்கிற மக்கள் என்னென்று சீவிக்கிறது, எதால சீவிக்கிறது? எப்படி மீன் கரை வரும்? அப்ப நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் உண்மையின்படி சட்டம் சட்ட நடவடிக்கை சரியா செய்ய தெரியலன்னு சொன்னா உங்களோட பதவியில ராஜினாமா சொல்லி நீங்கள் போயிடும். எங்களால செய்யல, நாங்கள் சட்டத்தை நடவடிக்கை எடுக்க போய்க்கல, இதனால எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, அதனால எங்களால இந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியல, நாங்கள் பதவியிட்டு ராஜினாமா பாருவோம், இல்லாட்டி நீங்கள் வேற மாவட்டத்துக்கு மாறிப்போம். ஒன்று நீங்கள் சட்டத்தை நீங்கள் அங்கிருந்து படிச்சு வந்த நீங்கள், உங்களுக்கு கடல் எட்டா உங்களுக்கு என்னென்னு தெரியாது, நீங்கள் படிச்சுதான் வந்த நீங்கள், கடல் வளத்தை படிச்சு வந்த நீங்கள் படித்து வந்த நீங்கள் இந்த கடல் வளத்தை எப்படி பாதுகாக்கிறன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த மேலதிகாரியா இருக்குன்னா பட்டால் கடிதங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. இந்த தொழிலாளர் உண்மையின்படி இந்த கடல் வளம் பாதிக்கப்படுது, உண்மையின்படி இது நிறுத்தத்தான் வேணும் என்று சொல்லி யாராவது நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்க டிஜிக்கு அனுப்பினீங்களா, கடற்தொழில் அமைச்சருக்கு அனுப்பினீங்களா, ஜனாதிபதிக்கு அனுப்பினீங்களா? ஏற்கனவே ஆளுநர் சுரேஷ் ராகவன் இங்க இருக்கேங்க, சுரேஷ் ராகவன் ஐயா இந்த ஆளுநரா இருக்கேக்கல எல்லாருக்கும் கெடுக்கலை கொண்டு வந்தார். நாங்கள் போய் எந்த நேரம் போனாலும் ஆளுநரை சந்திக்கலாம், உடனே கூப்பிடுவார், கூட கதைப்பார், உடனே வருவார். கரையோரம் எல்லாம் தானே வந்து பார்த்தவர். அங்க முன தொங்கல்ல இருந்து தொண்டை எல்லா வந்து பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன செய்யணும்னு சொல்லி எங்களை கேட்டு எங்களுக்குரிய சில வேலை திட்டங்களை செய்து தந்தவர். கடல்வான் கிண்டோடு சொல்லி படகுகள் போய் வர பாதை கிண்டோடு சொல்லி உண்மையா 22 லட்சம் ரூபாய் 800 கலெக்டர்களுக்கு வேண்டி தந்தவர். அப்ப நாங்கள் அதுக்குரிய எல்லா இங்க இருந்து கடத்துற வரையும் ஒரு 16 படகுகள் நாங்கள் பாதுகாப்பு திருத்தினாங்க. அப்ப இன்றைக்கு ஆளுநரையா கூப்பிட்டு கரையோர பாதுகாப்பு திணைக்களம், நீரியல் வளத்துறை எல்லாரையும் கூப்பிட்டு கதையை கேட்கல, உடனே கேட்டார் சுரேஷா கேட்டார், சரி இந்த கடல் வளங்கள் பாதிக்கப்படுறது இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுகளை பற்றி உங்களுடைய அறிக்கை இருக்கும், அறிக்கை தான் இந்த பேச கொண்டு வாங்க. ஒரு மூச்சும் இல்லை வாயும் இல்லை, உடனே
தூக்கி எறிஞ்சு போட்டு அதை எழுப்பிச்சு இருக்கா. அப்ப நீங்கள் இந்த பேசால இருந்து குடுக்குறோம் இப்படிதான் கேட்டது. பேசால இருந்து குடுக்குறோம் வச்சிருக்கிறீங்க. நீங்கள் அந்தந்த ஸ்பொட்டுக்கு போய் பாக்குறேன் இல்லையா, அங்க என்ன நடக்குது, இந்த மக்கள் என்ன செய்யணும், இந்த மக்கள் இதால இந்த பிரச்சனை அறிக்கை கொடுக்குறேன் இல்லையா, மாசம் மாசம் அறிக்கை நீங்கள் எழுதுறேன். இப்படி கேட்க எல்லாரும் மௌனமா கவுண்ட் பிடிச்சோட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆள் போன உடனே வார ஆளுநர் மேல எல்லாரும் அதே மாதிரி தான் கிடக்கு. ஒரு நடவடிக்கையில இறங்க இல்லை, ஒரு நடவடிக்கை இல்லை, ஒரு சட்ட திட்டங்களை சரியான முறையில நடைமுறைப்படுத்துறே இல்லை. ஏன்னா ஆளுநர் சொல்லுக்கே அவங்க செவி சாய்க்கிறாங்க. போன முறை மினிவேன் சங்கமா ஏதோ ஒரு சங்கமாக்கு ஏதோ கதை கேட்கல, தாங்கள் அதுக்கு உடன்பட மாட்டோம், ஒத்துக்குள்ள மாட்டோம், தூக்கி வச்சுட்டு போனவங்க. அப்ப ஆளுநர் கதைக்கு மரியாதை இல்லட்டா அப்புறம் ஆளுநர் இருப்பாங்க. அதுக்கு என்ன பிரயோசனம் இருக்கு? இன்றைக்கு யாழ் மாவட்டம் சொன்னா யாழ் மாவட்டத்துல அரசாங்க அதிபர் கூடவே தங்களுக்கு ஒவ்வொரு பிரதேச செயலருக்கு வரவிச்சு ஒவ்வொரு பிரதேச செயலர் ஊடகத்துல அறிக்கையில் எடுக்கலாம். இந்த மக்களுக்கு என்ன பாதிப்பு, இந்த கரையோரத்துல என்ன பிரச்சனை இருக்கு, இதுகள் எல்லாத்தையும் கேட்கணும், கேட்டறிக்கணும். அப்ப இதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா அங்கேயே வந்து நீங்கள் பேசல போட்டு லோவோல விட்டு சைனை வச்சு போட்டு நீங்கள் சம்பளத்தை விட்டுட்டு போறீங்க. உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தா லஞ்சம், ஒரு பிரச்சனை. இப்ப இன்றைக்கு ஒரு இடம்பெயர்ந்த மக்கள் மீள குடியமர்த்தியாச்சு. இடம்பெயர்ந்த மக்கள் மீள குடியமர்த்தினால் என்னென்றால் எங்களது தையிட்டி விகார சம்பந்தமாக இன்றைக்கு கபரணி என்ற இடத்துல இந்து கோயிலை இடிச்சு அதில் வந்து பஸ்கோட்டு கட்டிக்கினேன், வேறு ஏதோ எல்லாம் செய்கிறேன். அங்கே இடிச்சு இந்து கோயிலை இடித்து பஸ்கோட்டு கட்டலாம்னு சொன்னால் தையிட்டியில் ஏன் விகாரம் இடிக்கலாது? இன்றைக்கு ஒரு தனியாற்ற காணியை அபகரித்து சர்வாதிகார முறையில் ஆற்றி அனுமதியும் இல்லாமல் இதில் வந்து இப்போ அரசாங்க அதிபரோ அல்லது பிரதேச செயலங்களோ இதில் வந்து தனியாற்ற காணியில் விகாரி அமைக்கலாம் என்று சொல்லியும் நீங்கள் மறைமுகமான முறையில் இன்றைக்கு விகாரியை அமைச்சிருக்கிறீர்கள். கட்டாயமாக இந்த விகாரை இடிக்கப்பட வேண்டிய விகாரை கட்டாயமாக இடித்து தனி வந்த மக்கள் இந்த காணியை விடுவிக்கணும். நீங்கள் உண்மையின்படி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு விகார தேவையோ, உங்களுக்கு என்னதுக்கு விகாரியே, உங்களுக்கு ராணுவ வாக்குல எத்தனை விகாரம் இருக்கு, விகாரம் இருக்குத்தானே, நீங்கள் அங்கே கும்பிடலாம் தானே. ஏன் நைனாதீவு விகாராதிபதி என்ன சொல்றார், இவர்களுக்கு ஏன் இந்த விகாரை, என்னத்துக்கு இந்த விகாரை? அப்ப அவரை மத பிள்ளைன்னு சொல்றேன், அந்த விகாரம் இருக்கக்கூடாது. அந்த அந்த நைனாதீவு குரு சொல்றாரு. உண்மையா இன்றைக்கு நேரத்தில் அவர் எவ்வளவோ காலம் பிடிச்சு அந்த நைனாதீவிலே அவர் தான் இருக்கிறார், அவர் மாறவே இல்லை. இன்றைக்கு நாங்கள் எப்படி தமிழ் காய்க்கிறோமோ அதே மாதிரி அவர் தமிழ் காய்க்கிறார். அப்ப அவருக்கு புரிஞ்சது மற்றவர்களுக்கு புரியலையோ. இதுல விகாரி என்னத்துக்கு இன்றைக்கு விகாரி என்ற போர்வேலை விகாரியை கட்டி போட்டு இன்னும் ஒரு காலப்போக்கில் கொடுத்து அதை சுற்றி வரை சிங்கள குடியேறத வைப்பியார். உங்களுக்கு திட்டங்கள் இதுகள் போக்குகள் அதுதான். ஆனால் அதை பற்றி உண்மையா காணி உரிமையாளர்கள் உண்மையா அவன் கயேந்திரன் சுவாசாக்கள் இன்றைக்கு 3 வருஷம் முடிச்சும் போராடி கொண்டிருக்கிறாங்க. இப்பதான் மக்கள் போராட்டங்களா மாறுறது. அதையும் வந்து சில விசாமிகள் அதை கொச்சப்படுத்துற மாதிரி போய் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவன் அது எங்களுக்கு சரியான மனவருத்தம் தான். உண்மையின்படி அங்க இடிக்கலாம், இந்து கோயிலை இடிக்கலாம், இந்த விகாரம் இடிக்கலாம், படிவா இடிக்கலாம். இன்னைக்கு இல்ல அன்றைக்கு உண்மையின்படி இது இந்த நாகுத்தர் அர்ஜுனா அவர்கள் வந்து கயேந்திரமார் பொன்னம்பலம் கயேந்திரன் சுவாசாக்களை கேட்டவர் தான் பாரன் கடப்பாறை கொண்டு வாங்க உங்களால் முடிஞ்சா வாங்க இடிப்போம் சொல்லி அதுக்கு நான் அவருக்கு பதிலுக்கு சொல்லி இருக்கிறான், நீ முன்னுக்கு இடிப்பியா இருந்தா நாங்கள் 10 பேர் வாரம் சொல்லி. ஆனா அர்ஜுனா அதுக்கு பிறகு பதிலும் இல்லை ஆளும் இல்லை. ஆனா பாராளுமன்றத்தில் வந்து கலைச்சிருக்கிறார். அதை நான் வரவேற்று நாங்கள் ஏன்னு சொன்னால் பிள்ளை என்றா பிள்ளைதான், பிள்ளை என்றா நாங்கள் எல்லாரையும் கிழிப்போம். அது ஆறா இருந்தாலும் சரிதான், பிள்ளை என்றா பிள்ளைதான், நல்லது செய்தால் நல்ல என்று சொல்லுவோம். அதுக்காக அவர் பெருசு இவர் பெருசு எங்களுக்கு யாரும் பெருசு இல்லை. நாங்கள் யாரையும் வந்து பார்க்கிறே இல்லை. எங்கட பிரச்சனை யார் தெளிவெடுத்து கலைச்சு இந்த மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கவே கலைக்கிறானோ அவனுக்கு நாங்கள் உண்மையாக அவனை வரவேற்போம். உண்மையா இவ்வளவு காலம் கதைக்காத பிரச்சனை அர்ஜுனா பாராளுமன்றத்தில் கதைச்சினாடி நாங்கள் அதை நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி விகார பிரச்சனை நாங்களே இருக்கிறோம். ஏற்கனவே நான் விகார பிரச்சனைக்கு நான் சொன்னேன், அர்ஜுனா உண்ட வீட்டில் உன்னை விகாரியை கட்டி போட்டு சுத்தவரை சிங்கள குடியேறத வையன்னு சொல்லி ஏற்கனவே நான் அர்ஜுனா அங்கே சொல்லியிருந்தேன். மீடியா மூலமா நான் சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லல. அப்பா பிள்ளையண்டா பிள்ளைதான், இவர் பிள்ளையண்டா பிள்ளைதான், யார் பிள்ளையண்டாலும் நாங்கள் கதைப்போம். ஆனால் இங்க இந்த களத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில அது யாரா இருந்தாலும் நாங்கள் கடைசி மட்டும் விட்டுட்டு போக மாட்டோம், நாங்கள் கடைசி மட்டும் கிழிச்சே ஆகும். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தங்களுக்கு பாதுகாப்பு தரணும் சொல்லி பாராளுமன்றத்தில் கேட்டிருக்கிறேன். உண்மையின்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் வேணும். இந்த அரசாங்கம் கட்டாயமா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் வேணும். முதல் இருந்த அரசாங்கம் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருந்தது. பாராளுமன்றத்தில் வந்து எம்பியா இருந்து எம்பி இல்லாதவனுக்கே நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்க.
இப்பவும் சில பேருக்கு கொடுத்து இருக்கிறீர்கள். இப்பவும் சில பேருக்கு கொடுப்படுது. பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல. அப்ப பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்தால் என்ன? பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத ஆக்களுக்கும் கொடுக்கல. இப்பவே கொடுத்தால் என்ன? கட்டாயமா உண்மையின்படி அவங்களோட பாதுகாப்புக்கு அவங்களுக்கு உண்மையின்படி கொடுக்கப்படத்தான் வேணும். தமிழ் மக்களுக்காக தற்போதைய அரசாங்கத்திலே ஒரு பெரிய ஒரு குரலாக ஓங்கிக் கொண்டிருக்கிறது அர்ஜுனா ராமனுடைய குரல். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அர்ஜுனா ராமன் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு உரிய குரலாக ஒழுப்பிக் கொண்டிருக்கிறார். அப்படியான நேரத்தில் நேற்றைய நாளிலேயே அர்ஜுனா ராமநாதன் தனக்கு உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி தனக்கு 2 போலீசாருடைய பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி சபாநாயகரிடம் கேட்டிருக்கின்றார். இல்ல, அதுதான் நாங்கள் பாராளுமன்ற, அது நான் அர்ஜுனான்னு சொல்ல மாட்டேன், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கத்தான் வேணும். பாதுகாப்புக்கு அவருக்கு ஒரு ஆளோ 2 பேரோ பாதுகாப்பு கொடுக்கத்தான் வேணும் நான் சொல்லியிருக்கிறேன். அது இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை அர்ஜுனா இன்றைக்கு போற முறை பாராளுமன்றத்தில் கதை கேட்கல. உண்மையா அது வரவேற்க வேண்டிய அவர் கதைச்சவர் எல்லாத்தான் இருந்தது. அதுக்கு முதலாம் சில வசனங்கள் உண்மையா அவர் ஒரு கடைசித்தனமான ஆளா கூடவே சில விஷயங்கள் எல்லாம் கதைச்சவர். ஏன்னு சொன்னால் அதெல்லாம் உண்மையாக அறிவிறக்கத்தக்கதெல்லாம் கதைச்சவர். நாங்கள் பிழை என்றா பிழை, சரி என்றா சரி. நாங்கள் ஆரையும் தூக்கி கதைக்க போறதும் இல்லை, ஆரையும் தூக்கி பிடிக்க போறதும் இல்லை. இப்ப இன்றைக்கு நான் பிழை என்று சொன்னா பிழைதான். உண்மையா நான் கதைச்சது பிள்ளை என்று சொன்னால் அவர்கிட்ட நான் போய் அன்னை நான் கதைச்சது பிள்ளைதான் என்று நான் மன்னிப்புக்காக தேங்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்கிருந்த பிரச்சனையை நாங்கள் எங்கிருந்த மக்களிந்த பிரச்சனை தீரணும், நாங்கள் வரணும். உண்மை என்படி வடக்கு கிழக்கில் உண்மை அன்றைக்கு அர்ஜுனா சொன்ன மாதிரி வடக்கு கிழக்கில் எவ்வளவு செய்ய இருக்கு. இன்றைக்கு உண்மை என்படி சீமெந்து ஃபேக்டரி இன்றைக்கு நேரத்தில் நாங்கள் கதைக்கிற காலத்தில் இருந்தெல்லாம் நாங்கள் இந்தியருக்குள்ள இன்றைக்குள்ள எல்லாத்தையும் அமையும் கூடாது. சீமெந்து ஃபேக்டரி அமைக்க இல்லை, ரசாயன தொழிற்சாலை இல்லை. இன்றைக்கு உண்மையின்படி உப்பளத்தை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இலங்கையிலேயே பெரிய உப்பளம் 6 உப்பளம். இன்றைக்கு நாங்கள் 1 கிலோ உப்பு பண்றோம் 180 ரூபாய்க்கு கறிக்கு சமைக்கிறதுக்கு, சும்மா அள்ளி கொண்ட உப்பு. ஆனா இன்றைக்கு கடற்கரை ஓரம் இந்த கருவாடு 11 ரூபாய்கள் உப்பு இல்லாமல் பெரிய அவதிப்படுகிறேன். அதுக்கு போபடுத்து நிரப்பி FI சைன் வேண்டி AD சைன் வேண்டி அதுக்கு கொண்டே கொடுத்தா தானே உப்பு. இன்றைக்கு இந்த மக்கள் இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த நேரத்தில் இன்றைக்கு 1000 தேவைக்கு அதிகமான உப்பு கொண்டு ஏற்றி கொண்டே இருந்தவங்க இன்றைக்கு எங்கிருந்த 1000 மட்டப்படுத்தி கீழே உணர்ந்துட்டு புத்தளத்தை பெருசாக்கி வச்சுக்காங்க. இன்றைக்கு தனியார் மூலமாக நீங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு தனியார் யாரும் உழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உண்மையா அந்த கரையோரம் நீங்கள் எங்கே எடுத்து போகணும்? இன்றைக்கு இங்கே இருந்து காரநேரில் இருந்து நீங்கள் இந்த பக்கம் மடநாட்டு கிழக்கு வரை இப்படியே கரையோரம் போய் கிழப்போ இந்த கருவாடு 11 ரூபாய்க்கு நிலைமைய உப்பில்ல கரைவேரெல்லாம் மீன் எடுக்காது இருக்கிறாங்க. உப்பு இல்லாமல் உப்புக்கு போனா போவெடுத்து போன்ற சைன் வைக்கணுமாம். FI சைன் AD சைன் அனுப்பி அவைக்கு போய் பிறகு உண்மையாக அப்ப யோசிப்பா நாங்க சும்மா எடுத்த உப்பப்பா போன் அடிச்சா உப்பு வந்துறங்குது. அப்படியாக நிலைமை இன்றைக்கு எங்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் 6 விட்ட பிள்ளை இன்றைக்கு 1000 உப்புலவே உங்களால பெருமிக்கிறால் போறது. இன்றைக்கு 1000 அடைஞ்சு வச்சிருக்கிறீர்கள். 1000 அடைஞ்சு வச்சிருக்கிறீர்கள். இல்லாட்டி இஞ்சால் தண்ணி அங்காலவும் அங்கால் தண்ணி இஞ்சால வரும் 4-5 பெரிய போக்கு இருந்தது, மதம் இருந்தது. இந்த ஒரு மதமும் இல்லாமல் நீங்கள் அடைச்சு போட்டு ரோட்டையும் தண்டவாளத்தையும் போட்டிருக்கீர்கள். அப்ப இதாலே கடல் பாதிக்கப்படுது, கடல் மாசடையுது, 2 தண்ணியும் கலக்காமல். இதெல்லாத்தையும் இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுக்கிறாங்க. இவன் கலைக்கிறான். இது எங்க இருந்த பிரச்சனையை சரியான முறையில ஆராய்ஞ்சு அதை போய் யார் கலைக்கிறான்? உண்மையின்படி நீங்கள் இன்றைக்கு நீங்கள் விரும்பினா ஆதியோட போய் இந்த கருவாடு 11 பொம்பளையில கேளுங்க, அங்கால போய்க்கல எல்லாரும் கேளுங்க. பொம்பளை இருந்தாலும் சரி ஆம்பளை இருந்தாலும் சரி இவங்களுக்கு உப்பு வழியா கிடைக்குது உண்டு. நேற்றைக்கெல்லாம் ஒரு பிள்ளை வந்து போக கொண்டு தெரியுது. என்னென்னு கேட்கிறோம், அண்ணா சாயின் 5 இருக்க உப்புக்கு நாங்கள் கருவாடு மீன் எடுக்கலாம் கிடக்கு, மீன் நாங்கள் வியாபாரம் செய்யலாம் கிடக்குன்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு இந்த நிலைமை எங்க மக்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஆறால ஏற்கனவே இருந்தார் ஒரு முதலமைச்சர் ஒரு கூலன். இன்றைக்கு அவங்களெல்லாம் சரியா இருந்ததா இன்றைக்கு நாங்கள் எங்கேயோ இருந்திருப்போம். இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படித்தானே எங்களுக்கு வர நிதியை திருப்பி அனுப்புறீர்கள். அது என்ன உண்மையின்படி படிச்சு அதுக்கு தகுந்தவன தகுதியானவன் தான் வேலைக்கு எடுக்கணும். இது சில அரசியல்வாதிகள் இந்த செல்வாக்கிலே ஆக்களை கொண்டே போடுவது, அவங்களுக்கு சில நடைமுறை தெரியாமல் காசை திருப்பி அனுப்புறாங்க. உண்மையின்படி இன்றைக்கு படித்த பிள்ளைய ரோடு வழியை தெரியுதுகள். இன்றைக்கு பல்கலைக்கழகம் முடிச்சு இன்றைக்கு 10 பிள்ளைகள் படிச்சு போட்டு இன்றைக்கு வேலை இல்லாமல் அன்றைக்கு ஒரு போராட்டத்தில் கை குழந்தையோட போராடுதுகள். ஆனா நீங்கள் அரசியல் செல்வாக்கை வச்சு கொண்டு உங்களது சொந்தம் பந்தம் வேண்டியவங்களுக்கு வேலையில கொடுத்துட்டு இன்றைக்கு எங்களுக்கு வர காசை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு படித்த பிள்ளைகள் என்ன செய்யுதுகள்? கூலி வேலை செய்யறாங்க. சில பேர் படிச்சு போட்டு பட்டதாரி மாணவர், சில பேர் கூலி வேலை செய்யறாங்க, வயரிங் வேலைக்கு போறாங்க. இன்றைக்கு ஓஎல் படித்தவன் சரியான முறையில் இங்கிலீஷ் வாசிக்க தெரியாம எல்லாம் வேலை செய்யறாங்க.
அது டிஎஸ் சர்வீஸ் இருந்தாலும் சரி, கச்சேரி இருந்தாலும் சரி, பேங்க் எங்க இருந்தாலும் சரி. ஏற்கனவே 3500 பேருக்கு பேட்டிடம் இருந்தது இங்க. ஆளுநர் குரேன் ஒருவர் இருக்கேங்கல்ல, அப்ப முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இருந்தார் இங்க. அந்த 3500 பேருக்கு இந்த வேலை கொடுத்துருக்கிறான் தானே. நீங்கள் வேலை கொடுக்க தவறாட்டி குரேண்டவன் அங்கே இருந்த சிங்களவர்களுக்கு இந்த வேலையை கொடுத்தான். இன்றைக்கு போய் எங்க சிங்களவர் இல்லையண்டு, ஆஸ்பத்திரியில இல்லையோ, பேங்க்ல இல்லையோ, கச்சேரியில இல்லையோ, அல்லது பிரதேசங்கள்ல இல்லையோ. அப்ப தப்புல. அப்ப எல்லாரும் வந்து தமிழரை நாசமாக்கத்தான் வந்து மாறாங்களே தவிர இன்றைக்கு சரியான தகுதியானவன் சரியான ஆக்கள் இல்லை. இப்ப இன்றைக்கு நீதி கண்ணீர் படிக்கிறாங்க, நீதி கண்ணீர் தான் கூட படிக்கிறாங்க. தாங்கள் எல்லாம் பதவியில் இருக்கல கிட்ட வேலைகளை செய்து போட்டு இப்ப பதவியை விட்டு வெளியில வந்த உடனே தாங்கள் நல்ல பிள்ளையா, தாய்க்குளம், அம்மாமார், ஐயாமார், ஆட்டுக்குட்டிமார் ஒரு வசனங்கள். இன்றைக்கு பார்த்து எங்க படிக்கிறான், பார் கொடுத்தவன், பெட்ரோல் சைட் எடுத்தவன், ஒருத்தருக்கெல்லாம் 17 பெட்ரோல் சைட் இருக்கு. வேற வேற பினாமியல் பேர்ல பார கொடுத்தவன், இதுக்கு தான் இவங்க பாராளுமன்றம் போனவங்கள். அவன் சில நேரத்தில் அர்ஜுனா டாக்குதர் வந்து சில நேரத்துல ஒரு விதமா கழிச்சாலும், சில நேரத்தில் அடுத்த விதத்தில் வேற விதமா கழிச்சாலும், ஆனா இந்த பிகாரியை பற்றி கழிச்சதுங்களை சரியான மனவருத்தம். இவர் ஒரு தமிழெல்லாம் இருந்து கொண்டு பிகாரியை எழியக்கூடாது, அதுக்கு வேற காணி கொடுக்கணும் அப்படின்னு கழிச்ச சரியான வேதனை. ஆனால் இதுக்கு ஏற்கனவே நான் அவருக்கு பதில் கொடுத்துட்டேன். ஆனா உண்மையின்படி போன பாராளுமன்றத்தில் நல்ல மாதிரி கழிச்சிருக்கிறார், அதை நான் நிறைவேற்றேன். அதை சில பேர் வந்து வேற விதமா தங்க மகன் கழிச்சது, அந்த மகன் கழிச்சது. நான் அது வீரத்தமிழனோ தங்க தமிழனோ எவரோ தெரியாது, என்னன்னு சொல்ல தெரியாது. ஆனால் எங்களுக்காக காய்ச்சிருக்கிறோம், அதுக்கு நிறைய நிறைவேற்கிறோம். ஆனால் போன வீடியோல சொல்லி இருந்தேன். அதுக்காக சில விமர்சனங்கள் நீங்கள் விமர்சிக்கத்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களை போல நாங்களும் விமர்சிப்போம். எல்லாரையும் எங்களுக்கு விமர்சிக்க தெரியும். களத்துல இறங்கி களத்துக்கு வா, நீங்க மேலும் வேண்டாம் விமர்சிக்கிறார்கள். நீங்கள் களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்து நீங்களும் வாங்க, நீங்களும் குரலை கொடுக்கும். அதை விட்டு அங்க இருந்தோண்டு இங்கே இருந்தோண்டு இந்த புடுங்குற கதை புடுக்காத கதையெல்லாம் கேட்கக்கூடாது, விமர்சிக்கிற கதையெல்லாம் கேட்கக்கூடாது. சரிதானே? சரி, ஓகே, நன்றி.